ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி செண்பகராம் மண்டலில் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது பொறுப்பு என்ற தலைப்பை பற்றி பேச வந்துள்ளேன். மரத்தை வெட்டினோம், பூமியை வெப்பமாக்கினோம், நெகிழியை புதைத்தோம், மண்ணில் வளமை குறைத்தோம், ஓசோனில் ஓட்டையிட்டு பூமியில் மண்ணில் மாசிட்டோம், நோய் வச்சு வாழ்வை குறை வச்சு செல்வோம் என்பது பழமொழி. சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். சுத்தமான நீர், காற்று மற்றும் சுகாதாரமான உணவு ஆகியவை நம் நல்வாழ்விற்கு வழிவிளக்கும். நெகிழி உபயோகிப்பதை முழுவதுமாக நீக்க வேண்டும். மக்காத குப்பைகளால் நமக்கு புற்றுநோய் உண்டாக்கும் அபாயம் உள்ளது. நாமும் நம்மை சுற்றுள்ள இடங்களை தூய்மையாக வைத்திட வேண்டும். அதிக மரங்கள் நட வேண்டும். மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்து எடுத்தல் வேண்டும். நீர் மற்றும் மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்திட வேண்டும். முதலில் நாம் சுத்தமாக இருந்தால்தான் நம்மை சுற்றுள்ள இடங்களை சுத்தமாக வைத்திட வேண்டும். நம் வகுப்பறையை சுத்தமாக வைத்திட வேண்டும். நம் பள்ளியையே சுத்தமாக வைத்திட வேண்டும். நம் சுற்றுப்புறத்தையே சுத்தமாக வைத்திட வேண்டும். நீரை வீணாக்கக்கூடாது, உணவை வீணாக்கக்கூடாது. காலணி அணிந்து வெளியே செல்ல வேண்டும். கடைக்கு செல்லும் போது மஞ்சளை எடுத்து செல்ல வேண்டும். காலணி அணிந்து வெளியே செல்ல வேண்டும். நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை. நம்மை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்று என அனைத்து மாசடைந்து வருகின்றன. தொழிற்சாலை கழிவுகள், குளம் மற்றும் ஏரிகள் கலைப்பதால் கடல் மாசடைகிறது. இயற்கையோடு இயந்து வாழ் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நாம் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். பசுமையான பூமி மனிதனுக்கு தரும் சிறந்த வாழ்க்கை. மரம் நடுவது, காடுகளை பாதுகாப்பது மற்றும் மழைநீரை சேகரித்தவுடன் கழிவுகளை அகற்ற வேண்டும்.